இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் தோத்திரங்களும் வாழ்த்துக்களும். ஞான பாடல்களில் ஞானத்துளிகள் வழியாய் நாம் பார்க்கவிருக்கும் ஞான பாடல் எண் 348. ஒப்பில்லாத திவ்ய அன்பே. அன்பு என்பது மனித வாழ்வில் மிக உயர்ந்த வரம். உலகத்தில் பலவிதமான அன்புகள் காணப்பட்டாலும் தேவனுடைய அன்பு அவற்றை எல்லாவற்றையும் மிஞ்சிய தெய்வீக அன்பாகும். அது எல்லையற்றது, நிபந்தனையற்றது மற்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது. மனிதன் பாவத்தில் விழுந்த போதும் தேவன் அவனை நேசிப்பதை நிறுத்தவில்லை. மாறாக தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி சிலுவையில் தமது அன்பை வெளிப்படுத்தினார். இந்த தெய்வீக அன்பே நம்மை ரட்சிக்கிறது, புதுப்பிக்கிறது மற்றும் பரிசுத்தமாக்குகிறது. இறுதியில் நித்திய மகிமைக்கும் நம்மை வழிநடத்துகிறது. ஒப்பில்லாத திவ்ய அன்பே என்ற ஞான பாடல் எல்லா அன்புகளையும் மிஞ்சும் கிறிஸ்துவின் அன்பை துதித்து அந்த அன்பு நம் இருதயங்களில் வாசம் செய்ய உதவுகிறது. இந்த ஞான பாடல் நம் இருதயங்களில் வாசம் செய்யும் கிறிஸ்துவின் அன்பை அனுபவிக்கவும் அவர் நம்மை புதிதாய் சிருஷ்டித்து மகிமையிலிருந்து மகிமைக்கு நடத்துவதை தியானிக்கவும் நம்மை அழைக்கிறது. ஒப்பில்லாத தேவ அன்பு என்றும் மாறாதது, அளவிட முடியாதது மற்றும் ஈடு இணையற்றது என்பதை இந்த ஞான பாடல் வெளிப்படுத்துகிறது. மாதயாலா இயேசுநாதா அன்பு மயமான நீர் என்ற வரிகளில் தேவனுடைய ஒப்பில்லாத அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அவர் நம்மேல் வைத்த அன்பை புரிந்து கொள்ள உதவுகிறது. இரண்டாவது கவியில் பரிசுத்த ஆவியை நிரப்புதலுக்கான ஜெபமாகவும் இருக்கிறது. பாவ ஆசைகளை அகற்றி விசுவாசத்தை வளர்த்து இறுதி வரை நிலைத்திருக்கும் கிருபையை வேண்டுகிறது. எபிரேயர் 12 வாசிக்கிறோம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று. மூன்றாவது கவியில் தேவனுடைய மீட்பின் அன்பு நம் வாழ்வில் தொடர்ந்து பெருகவும் அவர் நம் மத்தியில் வாசம் செய்யவும் வேண்டுகிறது. வானதூதர்களைப் போல இடைவிடாது அவரை துதித்து சேவிக்கும் வாழ்வை விரும்புகிறதாக இருக்கிறது. 3 வசனங்கள் 18-19 வாசிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள இந்த ஞான பாடல் நமக்கு உதவுகிறது. 4வது கவியில் பரிசுத்தமாக்குதலின் பூரணத்தையும் மகிமையில் நிறைவேறும் இரட்சிப்பையும் உணர்த்துகிறது. கிறிஸ்துவின் சாயலாக மாற்றப்பட்டு பரலோகத்தில் அவரை முகமுகமாக காணும் நம்பிக்கையும் இந்த கவி வெளிப்படுத்துகிறது. ஒப்பில்லாத திவ்ய அன்பே என்ற இந்த ஞான பாடல் நம் வாழ்வின் அனுபவமாக மாறட்டும், அனுதின ஜெபமாக மாறட்டும். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து அவர் தரும் பரிபூர்ண இரட்சிப்பின் அன்பையும் மகிமையும் நாம் நம்முடைய வாழ்வில் ருசி பார்ப்போமாக. ஆமென்.